ஹலோ மக்களே, வெல்கம் டு ரிது டைரிஸ். உங்கள் பேபிஸ்க்கு நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிற சிக்கன் ரைஸ் ரெசிபி ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன், 2 பீஸ் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 4 பீஸ் எடுத்திருக்கேன். ரைஸ், சீரகத்தூள், மஞ்சத்தூள், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து தக்காளியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயமாக 1-2 கட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பீஸ் சிக்கனை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ வேக வைக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி. இப்போ நான் குக்கரில் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சால்ட் ஆட் பண்ணல. 1+ இயர் பேபிஸாக இருந்தால் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதிலேயே கொஞ்சம் சிக்கன் வெந்திருக்கும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு ஒரு 10 to 15 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சிக்கன் குக் ஆகணும். ஸோ நிறையா விசில் விட்டே எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். சிக்கனே இருக்கிற இடம் தெரியலை. சாப்பாடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் கையிலையே இதை ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். கையிலையே மேஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுமே நல்லா மேஷ் ஆகிற மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஹெல்த்தியான சிக்கன் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. வெயிட் கெயினுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.